மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்காக ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதுக்கு ஐயா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாகவே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. அடேங்கப்பா, இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்துல யாருக்கு ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையாக வாழணும்னு உலகத்தை படைத்தார். ஆமா. ஆனால் ஒற்றுமை என்பது இன்னைக்கு எல்லா இடத்திலேயுமே இருக்கா? உலகத்துல எங்கேயுமே ஒற்றுமை இல்ல. ஏன் ஒற்றுமை இல்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டா ஒற்றுமை வருமாயா? ஒரு காலம் வராது. அடுத்தவர் சந்தோஷமா இருந்தா நம்ம மனசு சந்தோஷப்படணும். அவன் நல்லா இருக்கட்டும். அப்படி சந்தோஷப்பட்டா தான் நம்ம மனசு போய் அவன்கிட்ட பேசும், அவனை நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்தும். அவன் தாம்பல், அதாவது நம்மளை விட நல்லா இருந்துருவானோ அப்படின்னு நினைச்சு அவங்கிட்ட போய் பேசணும் நமக்கு மனசு வருமா? வராது வராது. அப்ப ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் ஆனந்தப்பட்டாதான் அதேதான் மனிதர்களுக்குள்ள ஒற்றுமை வரும். ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தாலும் தாம்புள்ள தன்னால வளருமா? ஆமா, போராமப்படுதான் சொன்னா நம்ம எப்படி நம்ப முடியும்? எப்படி போராமப்படுதான், எதுக்கு போராமப்படுதான்? பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சின்னதா ஒரு பைக் வாங்கினான்னு வையே, அடுத்த என்ன நினைக்கான்? அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா? அவன் பைக் வாங்கினா நம்ம கார் வாங்குவோம் அப்படின்னு கடனை வாங்கி இவன் காரை வாங்கி வீட்டு முன்னால விட்டுருவான். அது கூட பரவாயில்ல. அவன் வீடு கட்டி இருந்தா சரி, கூட ஒரு மாடி போட்டு அந்த ஒரு ரூம் எடுத்திருப்பாரு. இவன் பாப்பா அவனை விட நம்ம விட கீழையா இருக்கணும், இவனுக்கு மேல 2 மாடி போடுவோம் அப்படின்னு கடனை வாங்கி மறுபடி 2 ரூம் எடுப்பாங்க. சரி, அதுவும் பரவாயில்லை. அவன் பையனுக்கு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கோம். இந்த அம்மா சும்மா இருக்க வேண்டியதானே? என் பிள்ளைய நான் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன், இதை விட செவத்த பொண்ணா எலுமிச்சம்பழம் கலர்ல நான் பொண்ணு பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிப்பேன் அப்படின்னு பொண்ணையும் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்படக்கூடிய மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமைப்படவில்லையா? அந்த ஒரு காரியம் என்ன காரியம்? பைக் வாங்கினா கார் வாங்குவான், வீடு வாங்கினா வீடு வாங்குவான், பொண்ணு பார்த்தா இவனும் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சிருவான். அப்ப எல்லாத்தையுமே பார்த்து பொறாமைப்பட்ட மனிதன் பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டானே நம்மளும் செத்துருவோம்னு யாராவது நினைக்கமாயா? இல்ல யாருக்காவது அப்படி நினைப்பு இருக்கா? நல்ல வேளை அவன் போயிட்டான், நம்ம இதை விட நல்ல ஊருக்குள்ள வாழணும் நமக்கு நினைப்பு இருக்கு. அப்போ மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? அப்பேற்பட்ட உலகத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதேதான் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பது பெரிதல்ல, இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்வதுதான் பெரிய காரியமா? அதேதான். அதனால இறைவனாகிய சிவபெருமான் ஒற்றுமையா வாழணும்னு படைத்தார். அதனால ஒற்றுமையாக இருப்போம். இந்த சிவபெருமானுடைய வடிவத்தில் சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. நாமளை பெற்று எடுத்த தந்தையை படைத்தார். இல்ல தம்பி, நீ எதுக்குல மாஸ்க் போட்டிருக்க? பழைய மாசு பரவாயில்ல, 1-2 பேர் போட தங்கிதான். அப்ப இந்த சிவனுடைய வடிவத்திலே நாவலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளை, இந்த கன்னியம்மா புண்ணியம்மா பத்ரகாளி, இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாரு. நாவலை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன? அதெல்லாம் 3 ஆசைனா என்ன ஆசை தெரியுமா? அதான் கேட்டேன். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவை. மண் ஆசைனா எப்படி வரும்? அண்ணன் தம்பிக்கு ஒரே வயக்காடு இருக்குன்னு வையே, அவன் 1 ஏக்கர் இடம் அவ அப்பா போறதுக்கு முன்னால 2 பேருக்கும் பாதியா பிரிச்சு விட்டுருப்பாரு. அவன் குறுக்க வரப்ப போட்டுருவாரு, குறுக்கால ஒரு வரப்பு போட்டு விட்டுருப்பாரு. சரிதானே? அண்ணனுக்கு மேல் பக்கம், தம்பிக்கு கீழ் பக்கம்
வணக்கம்னு சொல்லிட்டு அழகா பட்டா போட்டு பிரிச்சு பேர் எழுதிட்டு போயிருப்பாரு. இவங்க 2 பேரும் பாடுபட்டு சாப்பிட வேண்டியதானே. இந்த அண்ணன் இருக்காரு பாரு, அண்ணன் அவரு காலையில போவார். தம்பி வாராரான்னு லேசா அங்க இருந்து மேப்பார்வ பாப்பாரு. பாத்துட்டு மண்வெட்டிய கொண்டு வந்து மேக்கருந்து லேசா வரப்ப கிழக்க தள்ளுவாரு. சாயங்காலம் தம்பி போவார். நம்ம அண்ணன் வாராரான்னு லேசா பாப்பாரு. மண்வெட்டிய கொண்டு வந்து கிழக்க இருந்து வரப்ப மேக்க தள்ளுவாரு. அப்போ 2 பேரும் மாறி மாறி இப்படி பல நாளா நடந்துகிட்டு இருக்கும் பாத்துக்கோ. திடீர்னு ஒருக்கா சண்டை வந்துரும். ஏல தம்பி பேண்ட் போட்டவனே என்ன சொல்லு, யார் போய் அள்ளி போட? நீ பேண்ட் போடு. நீ அமைதியா இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் நீ வந்து படிக்க வேண்டிய இருக்கும் பாத்துக்கோ. அப்போ அண்ணனும் தம்பி இப்படி பல நாளா இப்படி மாறி மாறி 2 பேரும் இடத்துக்கு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வரப்ப மேற்கும் கிழக்கும் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் 2 பேரும் பண்ணக்கூடிய சேட்டை தெரிஞ்சு அவரை இவரை அடிபடியா அதே இடத்துல உருண்டு கோர்ட்டு கேஸ்னு போய் கேஸ் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? செலவுக்கு துட்டு வேணும். செலவுக்கு துட்டு இல்லாம கடைசியில இந்த இடத்தை வித்துருவாங்க. இந்த இடத்தை வித்து கோர்ட்டு கேஸ்ல செலவு பண்ணதுக்கு பிறகு 2 பேரும் நினைப்பாங்களாம், எப்படி உண்டான இடத்துல பாடுபட்டு சாப்பிட்டோம் இல்லையே, சண்டை போட்டு இருந்த இடமும் போச்சடா, இடத்தை எடுத்தாலும் பரவாயில்ல நினைக்காம போயிட்டோம் அப்படின்னு. அன்னைக்கு தான் 2 ஆசை பொண்ணு ஆசை. பொண்ணாசை என்ன இருக்காங்க பாரு நம்ம தாய்மார்கள் எல்லாம் செவ்வாய் வெள்ளி ஆனா இல்ல திருவிழா வந்தா கோவிலுக்கு வருவாங்க பாத்தியா? செவ்வாய் வெள்ளி கூட பெரும்பாலும் இப்ப போறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல, நேரமும் இல்ல. அப்ப இந்த கோவில் திருவிழாவுக்கு போனாங்கன்னா முதலாவது தாய்மார்கள் போன உடனே சாமிய போய் பாப்பா. எதுக்கு அம்மனை பாக்கணும்னா இல்ல வேற என்ன, போன உடனே அம்மா என்ன பட்டு சேலை கட்டியிருக்கா, அம்மா என்ன கலர்ல கட்டியிருக்கா அப்படின்னு முதல்ல பாப்பாங்க. 2வது அம்மாவுக்கு என்ன டிசைன்ல நகை போட்டிருக்காங்க அப்படின்னு அம்மா போட்டிருக்க நகைய பார்த்துட்டு வீட்டுல வந்து அந்த ஐயா கிட்ட இதே மாதிரி எனக்கு அடுத்த வருஷத்துல வேணும், லாங் செயின் அடி வயித்து வரைக்கும் அம்மாவுக்கு போட்டிருக்கா, அதே மாதிரி தரலன்னு வச்சுக்க, அடுத்த வருஷம் நான் கோவில் கொடைக்கே வரமாட்டேன். அப்ப இதைத்தான் பெண்ணாசை என்பார்கள், இதைத்தான் பொன்னாசை என்பார்கள். 3வது ஆசை முக்கியமான ஆசை. யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல போட்டு வந்திருக்கணும். நீ சொன்னதுதான் சரி, அவனை அறியாமலே மறந்துடுதா, சொன்னது பூரா மறந்துடுது. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறா இட்லியாடி? 3 பேரும் மும்மூர்த்தி மாதிரி முழிக்கான். அப்ப இந்த 3வது ஆசை அதுதான் பெண் ஆசை என்பார்கள். பெண் ஆசைனா யாருக்கு தாயா பிடிக்காது? யாருக்குமே பிடிக்காத ஆசை. யாராவது கல்யாணம் பண்ணாம இருக்காங்களா? இல்ல யாருக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ஆசை இருக்கா? இல்ல 3வது ஆசை பெண் ஆசைனா ஆனா பிறந்தவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை மயானத்துல கொண்டு கட்டையில வச்சு அந்த கட்டை தீ பிடிச்சு எரியும். சாம்பல் காட்டுல பறக்கும். எப்படி பறக்கும்? அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டியை விட்டு போறேனே, என் பொண்டாட்டியை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே போகுமா. சாம்பல் கூட அப்படி போகுமா. அப்ப செத்தாலும் விடாதான் இந்த பெண் ஆசை. அதேதான் பேறுபட்ட 3 ஆசைகளை முக்கண்ணன் அவனுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்தார், இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுதான் உலகத்திலே பெரிய பாடு. ஒரு இடத்துல நிக்க மாட்டோம். காலை இன்னும் பாராம இரவு இன்னும் பாராம ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது வேலைக்கு. எதுக்கு? எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. ஆமா, பிறகு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தானே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சாண வயிறு சாதாரண நீ சொல்லிட்ட. இந்த ஒரு சாண வயிற்றுக்கு காலையில எழுந்தோன்னு ஒரு செம்பு காப்பி, 8 மணிக்கு 10-14 இட்லி, மதியம் 1 மணிக்கு 2 தட்டு சாப்பாடு, நைட்டு 3 மணிக்கு காப்பி, சாயந்தரம் 8 மணிக்கு 10-14 சப்பாத்தி. ஓப்பியா குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையே, சுகர் பிறகு உனக்கு 500 தாண்டிரும். ஏற்கனவே 480 வந்தாச்சு. சந்தோஷம். 500 20 தான் குறைவு.
அப்ப ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லக்கூடாது. ஒரு சான் வயத்துக்கே நம்ம இந்த பாடுபட்டா கூட ஒரு சான் வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகமே தாங்காது. அதுக்குத்தான் இந்த ஆண்டவன் உலகத்திலே மனிதர்களை இப்படித்தான் படைக்கணும்னு நம்மளெல்லாம் சரியா படைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இப்பேர்விட்டு இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமலே படியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். நாளை நல்லடினை எடுத்து நாளை நல்லடினை எடுத்து நாளை நல்லடினை எடுத்து அவன் நாடு எங்கும் படியளந்தார் 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 நாடு எங்கும் படியளந்தார் 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 ஆமையா ஓடையா அங்கே உரிய நல்லடினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் உலகமெல்லாம் படியளந்தார் மரக்காதினை எடுத்து மரக்காதினை எடுத்து மாநிலமும் படியளந்தார் மாநிலமும் படியளந்தார் ஆலாக்கிதினை எடுத்து ஆளாக்கிதினை எடுத்து ஆலாக்கிதினை எடுத்து தினை எடுத்து அவர் அகிலமெல்லாம் படியளந்தார் 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 அவர் அகிலமெல்லாம் படியளந்தார் 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 ஆமையா ஓடையா அவரையும் உயிரும் தப்பிடா அங்கே இறையளந்து வாரா அவரை படைத்த மனு தப்பிடா பகவான் படியளந்து வாரா படியளந்து பகவானோ வாரகையாசோ வாராரே அவரை கைலாச வாரபோது அந்த கண்ணன் தங்கை பார்வதியா பகவான் எப்ப வருவார் என்று ஒரு தங்க நல்ல தாம்பூல அவன் மாறிச்சால மலரியடு அவன் கெண்டையிலே ஜலம் எடுத்து அந்த கிருபை உள்ள பகவானுக்கு அவன் பாதபூஜை முடிப்பான் பணிவிடையோ படிவிடையோ செய்யும் படிவிடையோ கலைந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தா ஆமையா அவ இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா அவனுக்கு? என் வீட்டுக்காரி இந்த நேரத்தை நினைக்க கூடாது. ஏன் தாத்தா? நான் வில்லு படிச்சு வீட்டுக்கு போகும்போது என்ன என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. ஆச்சி ஏன் அப்படி சட்டாப்பையோட நிக்கானா? எதுக்கு? நீ வில்லு பாட்டு படிச்சு வீட்ல கொண்டு போய் ஆமா சம்பள ரூபாய கொடுத்தேன்னு வையே, கொடுத்தோம்னா ரூபாய வாங்கி பைக்குள்ள வச்சுக்கிட்டு கையில வச்சிருக்கா பாத்தியா சட்டாப்பை? சட்டாப்பைய கொண்டு நல்லா உனக்கு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. அழகா சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுத்தா கொடுத்தோம்னா ரூபாய மட்டும் கொடுக்காம
ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு போனேன்னு வையே, சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு ஆச்சுவன் செவிட்லே 2 பூசைய கொடுப்பான். அப்படிதான் நடக்கு. அதுக்குத்தான் இந்த சட்டாப்பை. ஆமா, சட்டாப்பை நீ கையில வச்சு நிக்கிறத பார்த்த உடனே நீ கொடுத்த ரூபாயை கொண்டு மொத்தமா கையில கொடுத்துருவாய். கொடுக்கணும்ல, மொத்தமா ரூபாய் கையில வாங்கின உடனே என்ன அப்புறம் தான் லேசா பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? அவன் சுவாத்த பொங்கி வச்சு நீ திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? அவ்வளவு சுவையாத்தான் இருக்கு. ரூபாயை வாங்கும் போது அந்த அம்மாவுக்கு அப்படித்தான் இருக்கும். பெண்ணா பிறந்த குறை சொல்லக்கூடாது. என்ன ஆனா பிறந்த ஆம்பளை ஆடி ஓடி வேலை பார்த்து சரி 5-10 உழைச்சி கட்டிய மனைவி கையில கொண்டு கொடுத்தாதான் நமக்கு வாய்க்கு வைக்கனே சோறு முங்கி கொடுப்பா. அதை விட்டுட்டு 500 ரூபாய்க்கு நம்ம வேலை பார்த்துட்டு 1000 ரூபாய்க்கு நம்ம குடிச்சிட்டு போனோம்னா என்ன ஆகும்? பெண்ணா பிறந்த என்ன செய்வா? மண்ணலியா திம்பா. மண்ணலி திங்க மாட்டா. உன் தட்டுல தான் ஈர மண்ணு தெருப்புழுதையும் அள்ளி வைப்பா. ஆமா, என் தட்டுல தான் வரும். இப்ப ஆம்பளை 100க்கு 50 பேர் அப்படித்தான் அலையுதான். அதேதான். நம்ம உடல் சுகம் தான் தேவை, நம்ம சுகம் தான் தேவை அப்படின்னு சரி உழைச்சு ஒரு நாள் 4 கோட்டை 5 கோட்டை அடிச்சிட்டு அதானே ரோட்ல குப்பரை படுத்துக்கிட்டான். அது அவங்களுக்கு பஞ்சு மத்த மாதிரி இருக்கு பாத்துக்கோ. என்ன பிறந்தா வாக்கப்பட்டு வரவா நல்ல வாழணும், நல்ல சாப்பிடணும், இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் வருவா. நீ கோட்டை அடிச்சு குப்பரை படுத்துக்கிட்டு உழைச்சு போடாம அவன் என்ன மண்ணலியை தம்பா பிறகு. அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாமளை கேள்வி கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம சரியான பாதையில போவோம். ஐயோ நம்ம தப்பு பண்ணுகிறோமே, நம்ம அம்மா நம்மளை திட்டுவாங்க, ஐயோ நம்ம போற வழி சரியில்லை, நம்ம அப்பா நம்மளை பேசுவாங்க அப்படின்னு நம்மள கேள்வி கேட்கையும் கவனிப்பதற்கு ஒரு ஆள் இருக்கணும். கேள்வி கேட்கையும் கவனிக்கையும் யாரு இல்லைன்னு வச்சுக்க, கழுத கட்டா குட்டிச்சவர்ன மாதிரி அது பாட்டுக்கு போவோம். கழுத கட்ட மண்ணில தான் படுத்திருக்கும், ஆனா அது பஞ்சு மெத்தன்னு நினைக்குமா. அதனால நம்மள கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். உன் வீட்டுக்காரம்மா கரெக்டா இருக்கா? அது மாதிரிதான் இந்த பார்வதா தேவியும் ஆண்டவன் அகில உலகமெல்லாம் முதலந்து கைலாசத்துக்கு வந்தார்னா பார்வதி பாத பூஜை முடிப்பால் பணிவிடைகளை செய்வாள். அருந்துங்களை அருந்தும் என்று ஆதி பராசக்தியானவள் உபசரித்து உண்ணுங்களை உண்ணவென்று உபச்சாரம் செய்தாள் பார்வதா தேவி. அப்படி களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்திலே கொலைவிருந்து வருகிறார்கள். அப்படி இரு பேர்களுமே கொலைவிருந்து வரும்போது இறைவனை அழைத்த பார்வதி அன்னைக்கு பார்க்க ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் நீங்க சென்ற அன்றாடமும் ஆண்டவன் படியிழந்து கைலாசத்துக்கு வரீங்க. அப்படி கைலாசத்துக்கு வரும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? பகவானை தான் வணங்குகிறார்கள். இதுல என்ன பார்வதி உனக்கு சந்தேகம்? உலகத்தை நான் படைத்தேன், நான் பாதுகாத்தேன், 10 பொருளுக்கும் நான் அர்த்தமாகவே இருந்து வருகிறேன். அம்மா 10 பொருள் என்றால் என்னய்யா? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? என்ன? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டியா, ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டி, தாயே ஒன்று ஒன்றாண்டி உடைய வேணுனந்தாண்டியா, ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனந்தாண்டி, தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் வேணுனந்தாண்டியா, இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் வேணுனந்தாண்டி, எம்மா மூணு மூணாண்டி முக்கன் வேணுனந்தாண்டியா, எம்மா நாலு நாலாண்டி நாலு வேதங்கள் வேணுனந்தாண்டியா, தாயா இந்து நல்லா இந்தாண்டி ஐந்தாண்டியா, ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி
இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தானடி. ஆமா 8 திசையும் 16 கோணங்களும் ஆண்டவனாக இருக்கும் போது இருக்கின்ற போது ஆண்டவன் மீது உனக்கு ஏண்டி சந்தேகம்? என்னுமில்லாத சந்தேகம் இறைவா, ஐயா, இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் வேறு இருவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதுக்கு இருவர்களை வணங்கணும்? தினம்தோறும் நீங்க எனக்கு தெரியாம யாரோ 2 பேரை காலையிலையும் மாலையிலையும் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். இருக்கின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? விவரம் சொல்லுங்க. ஏன் நீங்கள் போய் வணங்க வேண்டும்? எதற்காக வணங்கணும்? பார்வதி, அம்மா, உலகத்தை நான் படைத்து பாதுகாத்து வந்தாலும் இந்த இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் என்னையா இரவும் பகலும் வர வேண்டுமானால் யாரால முடியும்? யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஒருபோதும் கிடைக்காது. என்றும் இருக்காது. அதுக்காகத்தான் ஆண்டவன் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் தினம்தோறும் நான் பாவித்து வருகிறேன் அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். பாருங்க, பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கை வருமா? பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கையே வரமாட்டுக்கு. அது எப்படி இந்த ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவன் கண்ணை மறைச்சாதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாப்போமே, கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அந்த உமா மகேஸ்வரி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறாள்? ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான் ஈசனுக்கு தெரியாமல் அவன் பின்னால ஓடி வந்து அவன் இருகரத்தை எடுப்பான், இருகரத்தை எடுப்பான், பார்வதி ஈசன் கண்ணை ஒத்துவான். உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை, அசையும் பொருளும் தெரியவில்லை, அசையா பொருளும் தெரியவில்லை, எந்த பொருளும் தெரியல. நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. முக்கியமா தாய்மார்களுக்கு எந்த வேலையுமே ஓடாது. ஓடாது. ஏன் ஓடாது? எந்த வேலை ஓடாதுன்னு கரண்ட் இல்லாம ஏன் ஓடாது? எந்த வேலை ஓடாது தம்பி? எதை எடுத்தாலும் கரண்ட் தான். கொஞ்சம் கூட்டி வைங்க. எதை எடுத்தாலும் கரண்ட் இல்லாம உலகத்துல எதுவுமே நடக்காது. அதாவது ஒரு மாவாட்டணும் சொன்னாலும் தோசைக்கு போட்டு மாவாட்டணும்னாலும் அந்த காலத்துல கரண்ட் இல்லாம ஒரு கோட்டை நெல்லையும் அவிச்சு தட்டிடுவாங்களாம். ஆமா, ஒரு கோட்டை நெல்ல கரண்ட் இல்லாம அரிக்கிராமரை வச்சே அந்த காலத்துல அது இல்லைன்னா அந்த மண்ணெண்ண விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமையா, அந்த விளக்கு வச்சு அந்த காலம் அப்படி வேலை பார்த்திருக்காங்க. ஆமையா, வீட்டுல எல்லாம் இந்த ரோட்ல கிடக்கும்ல என்னது பிராந்தி பாட்டில், எம்டி பாட்டில் அதை எடுத்துட்டு போவேன். அது நிமிர சரி மண்ணெண்ணெய் ஊத்தி திரிய போட்டு ஒரு சீலையை கிழிச்சு நல்ல திரி போட்டு என் பாட்டுக்கு பொருத்தி வச்சிருவேன். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அடே அப்பா ஒரே புகை மண்டலமா தான். யாரு படுத்திருக்காங்களோ பக்கத்துல மூஞ்சி பூரா கரியாட்டா இருக்குமா? அதேதான். படுக்கும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டியதானே விளக்க? ஆமா, விளக்க ஆஃப் பண்ணிட்டா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பயமா இருக்கும். அதனால தீவெட்டி மாதிரி அதை வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலை எந்திரிச்சு முகத்தை பார்ப்போம்னா ஏற்கனவே நான் கொஞ்சம் நல்ல சிவப்பு கலரு. விடிய காலம் பார்த்தோம்னு சொன்னா என்ன ஆகும்? தடவி பார்த்தா கருப்பா இருக்கும், பூரா கரியா இருக்கும். சரி நம்ம நேரத்துக்கு சரிதான், நேரத்துக்கு தகுந்தபடி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுல கருப்பா இருக்கவங்க மூஞ்சில பிடிச்சி
பிடிச்சா தெரியாது, சிவப்பா இருப்பாங்க மூஞ்சில பிடிச்சா ரொம்ப சங்கடம். உனக்கு செட்டுவே நான் ஒரு ஆளு தான் ரோஸ் கலர்ல இருக்கேன். ஆமா நான் தான் சிவத்தாளு. என்ன மட்டும் குறைச்சு சொல்லாத. பரவாயில்ல. எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்வா, என்னடா நீ ஊட்டி ரோஸ் கலர்ல இருக்கடா. ஊட்டி ரோஸ் அவங்க அம்மா பாத்துருக்காளான்னு கேட்டியா முதல்ல? கண்டனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்தோன்னா அப்படி இருந்தாடா, இப்பதான் வர வர இது வரைக்கும் அவங்க அம்மா பாக்கலன்னு அர்த்தம். ஆமா, காக்கா குஞ்சா இருந்தாலும் ஆமா காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும்பாங்க. அந்த கதை போல எங்க அம்மாளுக்கு நான் ஒரு, அதனாலதான் அப்படி சொல்லிருக்காங்க. அதனால எங்க அம்மாளுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. அது மாதிரி நம்ம வீடுகள்ல கரண்ட் இல்லைன்னா எந்த வேலையுமே ஓடாது. தாய்மார்கள் எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், ஐயாமார காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னா காலையில எந்திரிச்சு சரி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கா பாரு. என்ன பிச்சு வச்சிருக்கா? மாவு பாக்கெட். அதானே கேட்டேன். ஃப்ரிட்ஜியா? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல மாவு பாக்கெட் வாங்கி நைட்டே வாங்கி வச்சிருப்பா. சரிதானே. அந்த காலம் மாவு ஆட்டதுக்கு நைட்டு ஊற வச்சிருப்பாங்க. விடியா காலம் மாவு ஆட்டி தோசை சுடுவாங்க. இப்ப விடியா கால சாப்பாட்டுக்கு நைட்டே மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிடுவாங்க. எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டு உரல்ல அந்த காலம் மாவு ஆட்டினாங்களா? ஆட்டு உரல்ல 3 வகை அரிசி நனைய போட்டுருவா. நனைய போட்டு அதுக்கு தகுந்தாப்புல 3 உலக்கு உளுந்தையும் போட்டுருவா. ஏடா இந்த தோசைக்கு அரடா அப்படின்பா. நான் என்ன தெரியுமா, அதாவது குழவிய வலது கைட்டு பிடிச்சு இடது கைட்டு மாவை தள்ளுவேன். இப்படி தள்ளுவேன். யாமனு கேட்கணும், இந்த கை தான் எனக்கு விளங்கும். அப்படி இருக்கிறதுனால இந்த கைட்டே தள்ளி இந்த கைட்டே மாவை வலிச்சு அப்படியே புது போனியில வச்சு விடிய கால இந்த கைட்டே உப்பு போட்டு பிணைஞ்சு என்ன காலையில இந்த கைட்டு தான் போட்டு பண்ணுவீரோ? இதே கைதான் இது விளங்கும். காலையில அம்மாவுக்கு போயிட்டு வந்து கலவையரா? இது ஒரு கேள்வின்னு கேட்கல. அம்மாவுக்கு போயிட்டு வந்து இந்த மாவை கலப்பேரா? ஏன்னா நீ சொல்லுத பக்கமே சரியில்லை. அதாவது நான் எங்க வரணும் எங்க வரணும் தெரியாது. ரெண்டாவது பிரச்சனை அது இந்த கைட்டே பிணைஞ்சு அந்த மாதிரி கல்ல காய வச்சு அப்படியே தோசையை சுட்டு எடுத்தோம்னு சொன்னா என்ன ஆகும்? சாதாரண மாதிரி கம 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 கமனு மணக்கும். ஏமன அந்த கையினுடைய பக்குவம் அப்படி, கை பக்குவம், கை ராசி. ஆமா, ஒரு காரியம் தெரியுமா? என்ன காரியம்? தாத்தா ஊர்ல நிறைய மாவு வியாபாரம் நடக்கு. ஆமா, எங்க தாத்தா வீட்டுல வித்தாத்தான் மறுபடியும் வேற வீட்டுல விக்கும். ஏன்னா மாவை ஆட்டும் போது மாத்திரம் பாத்துட்டாங்கன்னு வைங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் வராது. அதனால நான் இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஆட்டி வலிச்சு வச்சிருவேன். இவங்க கீவுல நின்று வாங்கிட்டு போய் மறுநாள் வருவாங்க. ஏனே தோசை நல்லா மணத்துச்சு, அப்படித்தான் மணக்குதாயி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் முத மாவு எனக்கு வித்துதான் அடுத்தாப்புல மாவு வியாபாரம் நடத்தி போட்டோம். அப்போ அந்த காலத்துல ஆட்டு உரல்ல மாவாட்டி சாப்பிட்டாங்க. சரிதானே. யாருக்கு மாவாட்டதுக்கு தெம்பு இருக்கு? இல்ல தாத்தா மாதிரி மாவு விக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் சரி மாவு பாக்கெட் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத வாங்கி இந்த அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு காலையில எந்திரிச்ச உடனே தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு. எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். அதாவது தோசைய அவிச்சு இட்லியை சுட்டு நீ ஆச்சிக்கு கொடுத்து பாரு தாத்தா. ஆமா, லட்சண கழுதையா இருக்கும். ஆச்சி ஒரே வாரத்துல என்ன மாதிரி வீங்கிடுவா. இப்பவே வீங்கிதான் இருக்கா. அப்ப வேண்டாம், அது வேண்டாமா? நல்ல அப்ப இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும் மாத்தியா? அம்மா தேங்காவை சில்லு போட்டு அந்த அம்மா மிக்சியில அள்ளி போட்டிருப்பா. அம்மி இருந்ததுன்னா அம்மியில அரைப்பாங்க. வீட்டுல எப்போ அம்மி இருக்கு? என்ன அம்மி இல்லையோ? வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா. ஆமா, அம்மி என்ன காணும்? இந்த அம்மிய பூரா பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. அங்க எதுக்கு போட்டிருக்காங்க? அம்மியில அடிச்சாதான் அழுக்கு போமா, துணி துவைக்க நல்லா போவான் அழுக்கு. ஆமா, சரிதானே. அப்போ இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் போய் கைய வைப்பா. அப்ப பாக்க படக்குன்னு கரண்ட் போயிரும். ஐயோ, அப்ப இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க லைனை உருவிட்டானே அவருக்கு இந்த வசவா. எங்க ஆட்சியெல்லாம் இப்படிதான் ஏசுவா. கொல்லையில போவான். இனிமே இவன் வந்தாம்னா இவனுக்கு கரண்ட் பில்லே கட்டக்கூடாது. அந்த ஆளு எங்கன போய் அவரு எங்க இருந்து மேல உயரல நின்னு தொங்கிக்கிட்டு இருக்காரோ அது தெரியாம இந்த அம்மா ஏசுவா பேசுவா. கண்டமானிக்கு பேசுவாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்ம வீட்டுல இப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பதான் இறைவனாகிய பகவான் பார்த்தார். என்ன செய்கிறார்? பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தானே இவளுக்கு தெரியும். இதுதானே தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் எச்சிக்கண் இருப்பது
இது வரைக்கும் தெரியாது. ஆமா, மறைத்து வைத்திருக்கிறார். அதனாலே உச்சி கண்ணை திறந்து ஆமையா உலக மக்களுக்கு நாமல் ஒளி கொடுத்தாக வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் பார்வதிக்கு தெரியாது. உச்சி கண்ணை திறப்பார், உச்சி கண்ணை திறப்பார், சாமி உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறப்பார், சாமி உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறப்பார், மீண்டும் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு. உச்சி கண்ணை திறந்த போது மீண்டும் ஒளியாகுதை. ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே ஆமையா உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு கொண்டு காளி அம்சத்திலே வீர சுருவத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து அழைத்து ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆடாடி போட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததால், உச்சி கண்ணி பிறந்ததால், ஆய உச்சி நீ மகாளி காளியம்மோ உச்சி கண்ணி பிறந்ததால். உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததினாலே ஆமையா உனக்கு உலக சக்தி உச்சி நீ மகாளி அம்மா உன் பெயர் அம்மா பேரம்மா என்று வரம் கொடுத்த ஆண்டவன் அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். ஆமையா அவதான் வடக்கு வாசல்வி வடக்குத்தி அம்மா. பகத்தியம்மா அப்ப இந்த பார்வதி இத ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தா பாரு. ஆமையா ஐயையோ, என்ன இந்த ஆண்டவனுடைய மகிமை தெரியாமலா நம்ம கண்ணை மறைச்சு உலகத்தை இப்படி இருளாக்கிட்டோம். இருளாக்கிட்டமே சிவனுக்கு உச்சிக்கண் இருப்பது இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சு. ஆமையா ஆண்டவன் எவ்வளவு சொன்னா நம்ம தான் அவர் பேச்ச கேட்கல. கேட்க மாட்டோம்ட்டமே. கோபம் கொண்ட ஆண்டவே நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விட கூடாது கூடாதென்று என்று இறைவனுக்கு முன்னால் ஓடி வந்த பார்வதி பார்வதியானவள் ஆண்டவனை அடிபணிந்து வணங்கி ஆமா பார்வதி பயந்து போய் ஆமா பகவானுக்கு முன்னால பட்டு பயந்து அங்கமெல்லாம் தணலாகி ஆவி வேர்த்து வேர்த்து இந்த பார்வதிக்கு பயத்தினால உடம்பெல்லாம் வேர்வை சுரந்தது. ஆஹா இன்னைக்கு சில பேர் தவறு பண்ணாங்கன்னா என்னாகும் தன்னாத்துல வேக்கும் பாத்துக்கோ. பட 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 நெஞ்சு அடிக்கும். அப்படிதான் எங்க விந்தானத்து எங்க வீட்டுல ஒரு கதை நடந்து போச்சு. என்னாச்சு? என் வீட்டுக்காரி சொன்னா ஆ என்னங்க ஆ மூத்த பொண்ணு மவா போன் போட்டு வர சொல்லியிருக்கா. சரி நான் மூத்த மாவ வீட்டுக்கு போறேன், ஆ போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் அப்படின்னா. சரி நீங்க சாப்பாடுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா. என்னைய பெரியன்னு கேட்டோன்னே அவன் நான் சொன்னேன் ஆ எவ்வளவு சாப்பாடா முக்கியம், அதானே கேட்டேன். மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். அதேதான் அதேதான். இது போயிட்டு வா, ஒரு நாள் எவ்வளவு இடைஞ்சலாக்கு தெரியுமா. அவ சாப்பாடுக்கு அக்கறையா கேட்டதுக்கு ஆமா அவ இல்லாம அப்படி என்னையா நிம்மதியை கண்ட. என்ன இடைஞ்சல் வீட்டுல அதானே. அவ போனா ஆ மாவ வீட்டுக்கு போறோம்னு போயிட்டா. சரி நான் உடனே ஒரு 150 ரூபாய் கையில எடுத்து எடுத்து வெடு வெடுன்னு ஓடுனேன். சரிதானே. ஒரு குவார்டர் வாங்கி எப்பா தண்ணி ஊத்தாம ஐயோ ராவா குடிச்சிட்டு ஆமா வீட்டுக்கு ஓடியாந்தேன். பெரிய வந்து. ஆவலு. ஆமா ஆவரு. ரொம்ப அவ நாள் 10 நாள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேக்கா, ஒரு பக்கம் போக மாட்டேக்கா. ஆமா அவ இருந்தா குடிக்க முடியாது. நல்ல தண்ணி உள்ள தண்ணி குடிக்க முடியல. குடிக்க முடியல. ஆ ஒரு குவார்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடியாரன். சரி இவ வாசல்ல 10 ரூபாய் காலியா நிக்கா. ஐயோ என்ன என்ன அப்படி அவளை வந்துட்ட? பார்த்தோன்னே எனக்கு முக்காவாசி போதை குறைஞ்சு போச்சு. வேற என்னையும் ராவாத்தானே அடிச்ச. ராவத்தான் அடிச்சேன், கொஞ்சம் போதை கப்பனி அடிச்சு. ஆ அவளை பார்த்த உடனே பாதி போதை குறைஞ்சு போச்சு. வேற என்னையும் அது மட்டும் இல்ல, வேற என்ன எனக்கு கால் வழியா போயிட்டு என்னது வேத்து பூத்து பயந்து போய் ஆமா நிக்க. வேத்து வடிஞ்சிட்டு. சரிதானே. அதனால எதிர்பார்த்தா பயம் குடிச்சுன்னா அப்படித்தான் ஆயிப்போம். ஆமையா அதனால பார்வதிக்கு என்ன ஆச்சு. அதனால தவறு பண்ணனா குத்தமுள்ள மனசு குரு குருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா தவறு பண்ணா பிறகு வேகத்தானே செய்யும். தவறு பண்ணா பயம் கொடுத்துரும் உடம்புல. அத மாதிரி இந்த பார்வதி நம்ம பகவானெல்லாம் இப்படி பரிசோதனை பண்ணி பாத்துக்கோ பாத்துட்டோம் அப்படின்னு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி நின்னா பாத்தியா. ஆமா பார்வதியின் வேர்வை காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு இந்த பார்வதியின் வேர்வை திரண்டு நிக்கி திரண்டு நிக்கி சிவன் பார்த்தார். சக்தியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி. உப்பு தண்ணி இது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதம் எல்லாம் வந்து சேரும். இதை பூலகத்துக்கு போகாம தடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியில் நங்கமெல்லாம்
ஆண்டவள் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்டை போட்டாலே ஈர நிக்காது. பார்வதியின் வேர்வை துளி அடங்குமா? இந்த சிவபெருமானுடைய திருச்சடையிலிருந்து ஒரு 10 சொட்டு வியர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவள் 10 கடலாக்கி பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? சாமி உங்க சமாதி வைக்கப்பாதி உங்க சமாதி வைக்கப்பாதி கடல் ஒரு கடல் சந்தைய சண்டி வைக்கப்பாதி கடல் இரண்டாம் கடல் வஞ்சண்டி வைக்கப்பாதி தண்டி நல்ல தண்டி அலை கடல் கடல் எண்ணெய் கடல் கடல் ஒரு பெரிய படர்ந்த ஆலமரம், பெரிய ஆலமரம், ஆலமரத்தினுடைய அடியிலே என்னையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து அதற்கு 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள ஏ தம்பி என்ன உன் கூட இருந்தவன் எங்க? அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவன் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆமா சரியா சொன்னேன்னு வையே, என்ன தாத்தா உனக்கு பரிசு கொடுப்பார். நான் ரூபா வச்சிருக்கேன். அது 350 ரூபாய்க்கு பெறாது. தாத்தா ஏதாவது சின்னதா ஒரு பரிசு கொடுப்பார். ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து. அந்த புத்துக்கு கொத்தனார் யாரு? புத்துக்கு கொத்தனார் யாருயா? பெரிய ஆட்களுக்குலாம் இந்த கேள்வியே கிடையாது. நீங்க எல்லாம் அவுட்டு. இந்த பொத்துக்கு அதாவது புத்துக்கு கொத்தனார் வந்து கரையா. இந்த கரையா வந்து இந்த மாணிக்க புத்தை கட்டுது அப்படின்னா நாக வந்து அந்த கரையான பூரா அள்ளி சாப்பிட்டு போட்டு அதே புத்துக்குள்ள இந்த நாக வந்து குடி இருக்குமா இருக்கும். அப்பேர்பட்ட இந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்து யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகக்கன்னி தேவியுமா வாழ்ந்து வார
கதையும் போல வாழ்ந்து வார நல்ல மனமும் போல வாழ்ந்து வார சொல்லை ஒருவர் கேட்டு கேட்டு வாழ்ந்து வார சாவடிகள் பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை. ஆமா. ஆணை கட்டும் சாவடி அவருக்கு அசைந்திருக்கக்கூடிய மேடை. மேடைகள் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ அத்தனையுமே நிறைந்திருக்கு. செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். 16 செல்வம். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். அந்த ஒரு செல்வம் என்ன செல்வமோ 16 செல்வத்திலே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய நம்மளாம் தங்க ஆபரணமா வாங்கி போட்டிருக்கோம், அள்ளி போட்டிருக்கோம். தங்க வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி தங்கம் வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடும்? அப்ப ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம், வாங்கி போட்டிருக்கோம். இந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. இவை மூன்றுமே உயிரற்ற உணர்வற்ற வெறும் பொருள். பொருள். ஆனால் அவளை அன்போடு பண்போடு ஆசையோடு அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். இத்தனை செல்வத்திலையும் பெருசு இந்த பிள்ளை தானா? ஆமா. 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரி. 35 வருஷம் கல்யாணம் முடிஞ்ச உடனே தாலி கட்டின கையோட மணவேடைய முட்டுக்கு இறங்கி எங்க பாட்டி காலில் போய் நானும் என் பொண்டாட்டியும் விழுந்து கும்பிட்டோம். காலில் விழுந்தா ரொம்ப நல்லது. விழுந்து கும்பிட்ட உடனே சரி எங்க பாட்டி சொன்னா பேராண்டி நீ 16 பெற்று பெருவாழ் வாழ் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. ஆமா. சரி பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு என்ன 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிச்சு கிடக்க நல்லா கூறுவாடு.
சரியான குருவாடி. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா தாத்தா? அதான் குருவாடி இல்ல. 16 செல்வம்னா என்ன தெரியுமா? என்ன செல்வம்? நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல வேலை, கல்வி, வீரம், செல்வம். இதைத்தான் இது கூட நிறைய இருக்கு. இதைத்தான் வாழ்வாதாரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வேண்டியதைத்தான் 16 செல்வம். 16 வகை செல்வம் என்பார்கள். அந்த 16 செல்வத்துல ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். அடேப்பா, வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் தான். 16 பிள்ளையா பெற்று வச்சிருந்தா நமக்கு என்ன விவரம் தெரியுது? 16 பெற்று பெருவாழ் வாழ்ன்னு சொன்னா ஆமா, கிளவி சொல்லிட்டு போயிட்டா. ஆமா, பாட்டின பிள்ளை பத்தி தான் வளர்த்துதான் அப்படின்னு. ஆமா, 16 பிள்ளை பத்தி கஷ்டப்பட்டு கிடங்க. சரிதானே? ஒரு பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன். சரி, இருக்கட்டும். ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. பசுவந்தனைக்கு ஒரு மொய் வைக்க வேண்டியதா? மொய் வச்சிருமா? பசுவந்தனைக்கு பத்திரிக்கை நீ கொண்டு வந்திருக்கலாம்ல. சொல்லிதான் கொண்டு வந்துருப்போம். அம்பலாம் போச்சே, ஏம்பலாம் போச்சே. பொண்ணு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு. இதுக்கு பிறகு அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம். அடுத்த பொண்ணு கல்யாணம் வைக்கணும். பொண்ணு நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் இந்த ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருப்பா. கருப்பா இருப்பாளோ? ஆமா, அவ என் வீட்டுக்காரிய மாதிரி கொஞ்சம் கருப்பு. அப்படியா? ஆமா, வாடி ரொம்ப சிகப்பு. நான் சிகப்பு இல்ல. அதனால செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து இந்த குழந்தை சொத்து தானா? முதலை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் 12 வருடமாக நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லாத கவலை. குழந்தை இல்லாத கவலை. அதனாலே கணவனை அழைத்த நாகக்கண்ணி கவலையை தாங்க முடியாமல் அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்க நவராஜமன்னா, எங்க நவராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணநாதா, தேவி நாகக்கண்ணியே, முப்பது வயது இருக்க பிள்ளை இல்லை, 40 வயது ஆனால பிள்ளை இல்லை, 50 வயது 50 வயது பெண்ணுமில்லை. உண்டோ உண்டோ நல்ல